பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த 5ஆம் மாதம் 3ஆம் தேதி 2026 வருஷத்திலே கூடி வந்த உங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்க்கிற அன்பு உள்ளங்களை தேவன் ஆசீர்வதித்து குறையெல்லாம் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேற தருவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆமென். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினாலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒருபோதும் குறை கிடையாது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் நிலைத்திருக்கும். மனுஷனை நேசிக்கிறவனுக்கு துன்பம் துயரம் வந்து வந்து போகும். எனக்கு அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய நேசத்துக்கும் இறைவன் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து நேசத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். மனுஷனுடைய நேசம் அது துன்பத்துலதான் கொண்டு போய் விழுமோ தவிர சந்தோஷத்துல விடாது. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. தேவனுடைய வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் அடியனுக்கு உணர்த்தி கொடுத்த வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, 309ஆம் பக்கத்துல நியாயாதிபதிகள் கர்த்தருடைய 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய கிருபை இப்படி சொல்லுது. எப்படி விட்டுதான், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன வார்த்தை? நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்ப யாருக்கு தேவன் சொல்றாரு? கர்த்தருடைய தூதனான அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே. யாரா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ கிருபை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்ல, நல்லா சொல்ல. 2 3 முறை 10 முறை 100 முறை சொல்லலாம். கர்த்தர் உன் கூடவே இருக்கிறாரு. நீ பாக்கியவதி. நீ ஏன் கலங்குற? நீ ஏன் கஷ்டப்படுற? கர்த்தர் உன் கூட தானே இருக்கிறாரு. ஏன் முகம் வாடலா இருக்கு? கர்த்தர் உன் கூட இருக்கும் போது எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஏதாவது கொண்டு வந்தியா? ஏதாவது கொண்டு போக போறியா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன் கூட யார் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, யார் உன்னை விட்டுட்டு போனா என்ன, யார் சொன்ன வாக்கு மாறி போனா என்ன, நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கவலை? நீ யாரோட சொந்தம்? நீ யாருக்கு உரிமை? யாருக்கு சொந்தக்காரு? அப்பாவுக்கு தண்ணி சொந்தக்காரு? நீ ஏன் கலங்குற? நீ ஏன் தயங்குற? அவர் கூடவே பராக்கிரமசாலியே இல்லையா? ஆண்டவருடைய கிருபையில 1ஆம் தேதி தேவ சமூகத்துல வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை எனக்கு தராரு. அந்த அட்டையில கொடுக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்பி வந்தவர்களே, அந்த பராக்கிரமசாலியாகியே அந்த சிம்சோனுக்கு தேவனுடைய கிருபையினாலே வாசித்து பாருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரியவர்களே, வாசிங்க. நியாயாதிபதிக 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை
மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரு நீ என்னவோ கஷ்டப்பட்டுக்கிறிய. இப்போ உனக்கு இருக்குதுல ஒரு பல ஆண்டு கொடுத்திருக்கிறதுல இந்த 3ஆம் தேதி உட்கார்ந்து இந்த செய்தி கேட்டு இருக்கிற ஒரு பல, அது போதும் உனக்கு. கை வலிக்குது, கால் வலிக்குது, ஆண்டவரே இல்ல, அது வந்துடும் போயிடும். இந்த பலம் உனக்கு போதும். அல்லேலூயா. இந்த பலத்தோட போ. ஏன்? நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பலத்தோட போ. ஜெயம் உனக்கு தான். ஜெயம். என் செய்தி கேட்கிற தெய்வத்துடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயாதிபதி 6:14, கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஏன்? அவர் நம்ம கூட இருக்கும்போது பலம் கூடுனான் ஆகுது, குறைஞ்சான் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கும்போது பலம் கூடுனா குறைஞ்சான்னா. அல்லேலூயா. ஏன்டா நம்பிக்கை நம்ம யார் மேல வச்சிருக்கிறோம் தெரியுமா? சரீரத்து மேல இல்ல, சரீரத்தை படைத்த ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். என் தேவ பிள்ளைகளை, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பஸ் நடந்த சம்பவம் கடவுள் உணர்த்தது நான் சொல்றேன். ஒரு பஸ், அந்த பஸ்ல ஏராளமான பேசஞ்சர் இருக்கிறாங்க. அது ஒரு சின்ன பையனும் இருக்கிறான். அந்த பஸ் எப்படிப்பட்டதான ரூட்ல போனோம்னா, மலை பிரதேசம். கொஞ்சம் சாய்ந்தா அந்த பஸ்ல இருக்கிற மொத்த பேருமே கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணை மூடுகின்னு பயத்தோட கம்பி நல்லா இறுக்கி முடிச்சுக்கின்னு இப்படியே வராங்க. அதுல ஒரு பையன் மட்டும், சின்ன பையன், சிரிச்சுக்கின்னு சந்தோஷமா வரான். பயங்கர சந்தோஷம், பயங்கரமா சிரிச்சுக்கின்னு ஹாப்பியா வரான், எல்லாத்தையும் ரசிச்சுன்னு வரான். அதுல இருக்கிறவங்க கேட்டாங்க, ஏண்டா தம்பி, இந்த சின்ன பையனா இருக்கிற, நாங்கெல்லாம் பயந்து இருக்கிறோம், அப்படி பாரு எவ்வளவு பெரிய பள்ளம், பஸ் கவுந்தா ஒரு எலும்பு கூட தேராது, உனக்கு மட்டும் எப்ப சிரிப்பு வருதுன்னு. இந்த பையன் சொன்னா, பஸ் ஓட்டுறது எங்க அப்பா. கரங்களை கட்டி புரியல, பஸ் ஓட்டுறது எங்க அப்பா ஓட்டு போறாரு, நான் ஏன் பயப்படணும்? எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும். எங்க அப்பா என்ன, நான் இருக்கிறதுனால இன்னும் பத்திரமா ஓட்டு போவாரு. அதனால எனக்கு துன்பமும் கிடையாது, துயரமும் கிடையாது. நான் யார நம்புறேன்? நீங்க யார நம்புறீங்க எனக்கு தெரியாது. நான் எங்க அப்பாவை நம்புறேன். ஏன்னா எங்க அப்பா வண்டி ஓட்டாருன்னா அவ்வளவு நான் அதனால சரிக்கிறேன். எனக்கு அதனால சந்தோஷம். என் நண்பு கட்டுட பிள்ளைங்களே, நான் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்ல, நம்ம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. அதுபோல வாசிங்க, அதே நியாயாதிபதியே 6:16 ஒரு வாசித்து பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நான் மீதியானவர்களை முறியடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். அதனால எதை பத்தியும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் கடவுளுடைய கிருபையில ஓடாத, ஒளியாத, எதையும் செய்யாத. சிலர் ஓடி போறது பண்ணி ஓடி போயிடாத, சிலர் மறுதளிக்கிறது போல மறுதளிக்காத, சிலர் இதை பண்றது மாதிரி அதை பண்ணாத. சிலர் இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் பயப்படுற? ஏன் சந்தேகப்படுற? இம்மட்டும் நான் நடத்தினேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை, ஆண்டவருடைய மகாபெரிய தயவு சொல்லுகிறார், கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ எல்லாரையும் முறியடிப்ப. ஏன் தெரியுமா?
கூட இருக்கிறது நானா இருக்கிறதுனால, உன் சொந்த பலத்தால இது முடியாது, உன் சொந்த ஞானத்தால இது முடியாது, நீ படித்த படிப்பறிவா இருக்கிறதுனால முடியாது, நீ சொந்த பந்தம் ஏராளமா இருக்கிறதுனால முடியாது. சில காரியம் நான் தான் முடிச்சு வைக்கணும், சில காரியம் நான் தான் துவங்கி வைக்கணும், சில காரியம் நான் தான் தூக்கி விடணும், சில காரியம் நான் தான் அவ தூக்கி சுமக்கணும், சில காரியங்களை நான் தான் தொட்டு பிளஸ் பண்ணணும். என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் நான் எது எவ்வளவு இருந்தாலும் ஆமா நான் தான் சில காரியத்தை செய்யணும். ஆமாவா இல்லையா? கிருபை. ஆமாவா இல்லையா? கிருபை. அவர் கிருபைதான் நம்மளை நடக்குது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அப்படி இல்லாம போயிருந்தா இன்னைக்கு இந்த அளவு நம்ம இருப்போமா? யோசிச்சு பாருங்க. என் அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, உன் உயர்வுக்கு காரணம் யாரு? உன் வசதி வாய்ப்புக்கு காரணம் யாரு? உன் தாயா, உன் தகப்பனா, உன் சகோதரனா, உன் சகோதரியா, உன் மனைவியா, உன் பிள்ளைகளா, உன் கணவனா? இல்ல 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 இல்ல. பச்சைன்னு ஒரு புடவை கட்டி நல்ல தலைவர பூ வச்சு அழகா பார்த்து கொஞ்சம் சாயந்தரமா லேட்டா வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரன் உன்னை உள்ள விட மாட்டான். ஏன்? அவன் அவ்வளவுதான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான கட்டுப்படுத்த பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், எப்படி? அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனா மனுஷன் அப்படி இல்ல. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. வாக்கு கொடுப்பாங்க. திருமுழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிற சமுத்திரத்துக்கு முன்பாக வாக்குறுதி, ஞானஸ்தானம் எடுக்கும் போது வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் மரண நாள் மட்டும், என் ஜீவகாலம் மட்டும், என் மரணம் என்ன பிடிக்கிற நாள் மட்டும் இந்த தேவாலயத்தை நான் சாட்சியா நிற்பேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நான் ஆண்டவர் செய்வாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நான் உன் கூட இருப்பேன்னு யாருக்கு தர வாக்கு? ஆண்டவர். ஆமா, அவர் உன்னை விட்டு விலக மாட்டாரு, நீ ஒன்னு அவனை விட்டு விலகிறேன். நீ எத்தனையோ பேரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கடவுளுடைய ரத்தத்தை சரித்து மானம் பண்ணி அற்புதங்களை பெற்று அதிசயங்களை பெற்று எத்தனையோ சுகம், எத்தனையோ வேடம், எத்தனையோ ஆசீர்வாதம், எத்தனையோ மகிழ்ச்சியான காரியங்களை கற்றெடுத்து பெற்றுக்கொண்டு கூட அவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? நம்ம அலைந்து தெரிந்து எங்கோ கிடந்தோம், அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, 6:23 வாசித்து பாருங்க. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவறதில்லை, செத்து போக மாட்டேன், பயப்படாத. கரவலை தட்டை அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்கிறாரு, உன்னை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்டான்னா அவர் உன் கூடத்தான் இருக்கிறாரு. ஆனா நீ நம்ப மாட்டேன்ற, விசுவாசிக்க மாட்டேன்ற, ஐயோ அதை குடிச்சு புலம்பிக்கினே இருக்கிற. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, செத்துக்கிட்டெல்லாம் போயிட மாட்டேன், சாவுறது நான் உத்தரவு கொடுத்தா தான் உனக்கு சாவு வரும், நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு நீ ஏன் பயப்படுற? கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஊராவாலாடா முள்மூடி தலையின் மேல் சுமந்தீரையா, முகமெல்லாரையா, முள்மூடி தலையின் மேல் சுமந்தீரையா, முகமெல்லாரையா, அழகுள்ள இந்த பெரும் அழகிழந்ததோ அழகுள்ள இந்த பெரும் அழகிழந்ததோ திருரத்தம் சென்றே கலியாகி என்ன ஈட்டவரே செய்யா. நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத. ஏன் பயப்படுற? சாவுவா, பயமா, வியாதியா, அதுவா, கடனா? பயப்படாத, பயப்படாத, நான் உருவத்தா இருக்கிறேன். திருரத்தம் சென்றே கலியாகி என்ன ஈட்டவரே செய்யா. பாவி என்ன
கருககின்றீரையா பாரியில் என்ன கல்லாமலே பரிகரிக்கின்றீரையா அப்பாவி என்ன மகனாக இருந்து அலியானிரோ மாப்பாவி என்ன மகனாக இருந்து அலியானிரோ அம்மா பாவி நீ சாவனில் இருந்த ஏன் சொன்னார் தெரியுமா? சாவன நிலைமையில் இருந்த உன்னை கூட்டெடுத்து அவர் பாவங்களை அக்கிரமங்களை அழித்து கருத்து விழுத்துகள் கூறுவதில் கட்டையோடு அகற்றி உன்னை சீறி சிங்காரித்து அழித்து வச்சிரத்தை எடுத்து போட்டு பெண்மச்சரத்தை கட்ட கொடுத்து உன்னை வாழ வைக்கிற தேவன் சொன்னாரு. நீ சாவதில்லை. அப்போட அழகுள்ள இந்த அழகிழந்ததோ கைகளில் கால்களில் ஆதிகளையா அசையடி ஓ கைகளில் கால்களில் ஆதிகளையா அசையடி கேட்டேயா அழிவாயடைந்து கண்டு நிலைத்தேயா அதனால நீ சாக மாட்டேன் கண்டுபிடிச்சேன். எங்கோ அலைஞ்சி திரும்பி கிடந்த நான் தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். நீ சாவதில்லை. கண்டு விடுத்தீரையா. என்ன வார்த்தை? தகப்பன் எப்படி உன்னை ஆற்றுறாரு, தேத்துறாரு. இது போல உன் கணவன் உன்னை ஆட்ட முடியுமா? பெத்த பிள்ளைங்க உன்னை ஆட்ட முடியுமா? சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம். முதல்ல என்ன சொல்றாரு? சமாதானமா இரு. இவ்வளவு காலம் உன்னை நடத்தல, நானே இவ்வளவு காலம் உன்னை ஆஸ்வதிக்கலையா? 5ஆம் மாசம் வந்திருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? எத்தனை மேடு பள்ளம் ஏறி இறங்கி இருக்கிற? எத்தனை அலைச்சல்? அதான் சொல்றாரு, சமாதானமா இரு. ஏன் நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன் ஆண்டு சொல்றாரு. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை. இப்போ கடவுள் கொடுக்கிற வார்த்தை, ஒரு மனுஷனுக்கு சாவு உண்டு, ஆனா இப்ப கிடையாது. என்னது? நீ சாவதில்லை. அப்போ தேவனுடைய கிருபையால ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரத்தை என்னோடு திருப்பி பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை 41:8 ஒரு வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அன்று சொல்றாரு. நீ என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கினேன். அல்லேலூயா. நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கினேன். இது வரைக்கும் நான் தான் உனக்கு தேவையெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறேன், செஞ்சுன்னு இருக்கிறேன். லட்சமா கேட்டாலும் கொடுக்கிறேன். ஆனா நீ எனக்கு கொடுத்தது கிடையாது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறியா? காணிக்கையில போட்டுக்கிறியா? கூலிக்காடு கையில கொடுத்துக்கிறியா? இல்லையே. உன் தேவை, அதை நான் கொடுப்பேன், இன்னும் கொடுப்பேன். ஆனா நீ பயப்படுற.
எவ்வளோ உனக்கு நான் செஞ்சு இருக்கிறேன், இன்னமும் செய்வேன். ஏன் தெரியுமா? நீ என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு இன்னும் எத்தனையோ சம்பவங்களை நான் நடத்த வேண்டியது இருக்கிறது. அதனால நீ பயப்படாத. இன்னும் கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டப்பட்ட யாக்கோபே பயப்படாத. எப்போ ஒரு மனுஷனுக்கு பயம் அதிகமா வரும், திகில் அதிகமா வரும்னா ஆண்டவரை நம்பாத மனுஷனை நம்பும் போதுதான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடவுளுடைய கிருபையினால எத்தனையோ பேர், இதுல கிறிஸ்துவங்க தான் அதிகம், இதுல பாதர்கள் அதிகம், பாஸ்டர்கள் அதிகம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் மாசம் 30,000 ரூபாய் தரேன் அப்படின்னு ஒரு பிளான் கொடுத்தாங்க. அவனும் கொடுத்தான். அவங்க ஆசையிலேயே 2-3 மாசம் கொடுத்தான். கொடுத்த உடனே ஆசை அதிகமாகி போய், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பால்காரன்ற ஒரு கோடி ரூபாய் போட்டாரு. இல்லாதவங்க அவங்க கிட்ட காசு இல்லைன்னு நம்ம நினைச்சிருந்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சு பார்த்தா எத்தனை லட்சம் போட்டேன், 5 லட்சம் போட்டேன், 7 லட்சம் போட்டேன். ஏதுடா காசு? பஞ்சவேஷம் போட்டியடா? ஏதுடா ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிச்சியடா? ஏதுடா காசுன்னா, நான் பிக்சட் டெபாசிட்ல போட்டிருந்தேன், அதுல போட்டிருந்தேன், இதுல போட்டிருந்தேன், நகை வச்சு. அப்பதான் சொல்றான் உள்ள ஏதெல்லாம். அவன் என்ன பண்ணான்? மொத்தையும் வாரி வலிக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் சேர்த்தான். 1000 கோடி சேர்த்துட்டு அவன் சொல்லாம கொள்ளாம என்ன பண்ணிட்டான்? போட்டான். எல்லாரும் சேர்ந்து கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கமிஷன் ஆபீஸுக்கு கட்டப்பட்ட கிருபையில நீட்டா அவன் போனா 1000 கோடியில கமிஷனை பார்த்து 100 கோடி ரூபாய் தரேன். தமிழ்நாட்டுல தான் நம்ம வாழறோம், வெளிநாட்டிலே வாழறோம். 100 கோடி ரூபாய் கமிஷன் பார்த்துருப்பாரா? ஐயோ சார், நீ போ சார், நான் பாத்துறேன், இது போல எத்தனை கேஸ் நாங்க பாத்துக்கிறோம். அவர் என்ன சொன்னாரு? 100 கோடி வாங்கினாரு. 100 கோடி வாங்கிக்கணும். மக்கள் திரளா நிக்கிறாங்க கமிஷன் ஆபீஸ்ல. பத்திரிகை நிருபர் வந்துட்டாங்க, அது வந்துட்டாங்க, இது வந்துட்டாங்க. அப்படி பார்த்தா ஒரு 100 போலீஸ் அமிச்சாங்க. அப்படி பண்ணாங்க, இது பண்ணாங்க, கட்டுவு பண்ணாங்க. எல்லாரும் பெட்டிஷன் வாங்கினாங்க. நாங்க குடிச்சிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். சரி சரி நீங்க போங்க. அன்னைக்கு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் யாரு? எல்லா பணமும் போச்சா? காசு போச்சா? யார நம்பின? 1000 கோடி சம்பாதிச்சான், 100 கோடி அங்க கொடுத்துட்டான். அவன் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டான். இன்னைக்கு நீ நானும் அழுதுன்னு உட்கார்ந்து இருக்கோம். என்ன கேட்டானுங்க? போடா 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 போடா. கர்த்தரை நம்புற நாங்களே குருவி சேர்க்கிற மாதிரி அந்த சின்ன அழகுல சேர்த்துக்கணும் வர நாங்க. ஒரே முட்டை வர அபுக்குன்னு கருட ஆட்சின்னு போற மாதிரி எங்களுக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நீ சொல்லியா நாங்க வரணும்? போடா போடா. இன்னைக்கு எல்லாம் தலையில துண்டு போட்டுன்னு உட்காந்துக்கிறோம். யார நம்பின? ஆண்டவர் நம்பினியா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியம் சத்தியம் தான். இதே ஏமாத்திரமா வேற பேர் வச்சு வருவான். வேற பேர் வச்சு உன்ன 1000 கோடி அடிப்பான், உன்ன 100 கோடி கொடுப்பான். நீ தலையில துண்டு போட்டு உட்கார்ந்துதான் இருக்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எப்படி? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனே. அல்லேலூயா. அவர்தான் நம்மளை தெரிஞ்சுக்கிறாரே தவிர நாம அவரை தெரிஞ்சுக்கல. வாசித்து பாருங்க 9. பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து. அல்லேலூயா. எங்க இருந்த தெரியுமா? நீ நான் எங்க இருந்தேன் தெரியுமா? என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு லெட்டர் போட்டு கூப்பிட்டீங்களா? ஐயா வாங்க பட்டினப்பாக்கம் பீச் ஓரத்துல நாங்க ஒரு 1000 விசுவாசி இருக்கிறோம், எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, நாங்க எல்லாம் உங்க கையால ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆண்டவர் வந்தாரு, எங்க சொப்பனத்துல பேசினாரு, டேவிட் மாறு பாஸ்டர் ஒருத்தர் கிராமத்துல இருக்கிறாரு அப்படின்னு என்ன தேடி வந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? யார் தெரிந்து கொண்டது? என்ன உன்னை யார் தெரிந்து கொண்டது? ஆண்டவராகிய என் பெருமை தெரிந்து
பண்ணப்பட்ட தேவன் அவர் சொல்லுகிறார், நான் பூமியின் கடையாந்தரங்கள் என்று உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உறவாளா கந்தை அணிந்து நிந்தை சுமந்து நல்ல நடுவில் தொங்கி நீ, கந்தை அணிந்து நிந்தை சுமந்து நல்ல நடுவில் தொங்கி நீ, என்று கதறி என்றாலும் தேவையா என்று என்று கதறி என்றாலும் தேவையா என்று கதறி நீ சங்கிலே பாசோனி வைத்து பலியானீரே, நீ சங்கிலே பாசோனி வைத்து பலியானீரே, ஜீவ பலியாக நீ செய்து மாற்றவர் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஊழியம் செய்ய வருவாயா? நீ ஊழியம் செய்ய வருவாயா? தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வருவாயா? வருவாயா? அவர் நல்லவர், அவர் இயேசுவின் சுகமாக்க வல்லவராக வைத்து வைத்து ஜீவ பலியாக என்ன அஜீவ பலியாக என்ன அஜீவ பலியாக என்ன ஏற்றுக்கலோ சாமியே, அஜீவ பலியா அஜீவ பலியாக என்னையும் ஏற்றுக்கொள்ளோ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த நம்ம அவர் தெரிந்து கொண்டார். ஏன் பயப்படுற? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஞானஸ்தானத்தமா இல்ல, 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஏசப்பா கிட்ட வந்தோமா இல்ல. 1 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தோம், 1 கோடி ரூபாய் கடன்ல இருந்தோம், வியாதியில் இருந்தோம், கட்டி இருந்தது கரைஞ்சு போச்சு, வியாதி இருந்தது மறைஞ்சு போச்சு, கடன் இருந்தது ஓடி போச்சு, துன்பம் இருந்தது மறைஞ்சு போச்சு, கட்ட துணி எல்லாம் இருந்தா இன்னைக்கு கட்டுடைய கிருபையால கட்ட துணி அதிகமா தான் இருக்குது. அப்படித்தான் தேவன் நம்மள நடத்துறாரு தவிர. அதனால ஏன் பயப்படுற? பயப்படுவீங்க யாருடா? தேவனை தேடாதவங்க, தேவனுடைய அன்பை ருசி பாராதவங்க தான் பயப்படணும். வாசித்து பாருங்க, எசையா 41:10. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலகரத்தை உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா 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 ஆண்டு சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே, திகையாத, நான் உன் தேவன், நான் உன் தேவன். தேவ பிள்ளைகளே, இப்போ
கர்த்தருடைய வார்த்தை நீதி நியாயம் எல்லாம் ஒண்ணுதான். அவர் சொன்னது மாறவே மாறாது. கத்தி எத்தனும் கத்தியாலதான் சாவு, துப்பாக்கி எத்தனும் துப்பாக்கியால தான் சாவு. நல்லது செய்தா நல்லது நடக்கும். விதைக்கிறவன் அதுக்குண்டான பலனை அறுவடை செய்வான். நீ எதை விதைச்சியோ உனக்கு அதுதான் நடக்குமோ தவிர நீ அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டும் வருவதில்லை. கர்த்தர் சொல்றாரு, கேட்டா நல்லது, கேட்கல இருமாப்புல கொழுப்புல போறன்னா வரது நீதான் அனுபவிக்கணுமா தவிர நாங்க ஒண்ணும் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? சொல்றவர் அவரு, கேட்கறது கேட்காத போறது உங்க விருப்பம். அது என்னைக்கு சொல்லல ஆண்டவர், ஆதியாகமத்திலே சொல்லிட்டாரு. ஆதாம பார்த்தாரு, ஆதாமே முதல் படைக்கப்பட்ட மனிதன் நீ. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை நான் படைச்சிருக்கிறேன். எல்லா மரத்தோட கனி வகைகளை நீ சாப்பிடலாம். ஒரு மரத்தின் கனி நீ சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா செத்து போவேன், சாப்பிட்டா செத்து போவேன். சாப்பிடாம இருந்தனா உயிரோடு இருப்பேன். செத்து போறதும் உயிரோடு இருக்கிறதும் பூங்கையில் தான் இருக்குதுன்னு சொன்னார். கேட்கறதும் கேட்காத போதும் உன் விருப்பம். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என் வேலை என்ன? சொல்ல வேண்டியது. என் வேலை என்ன? இதை சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது, கர்த்தர் பாதத்தில் அமர வேண்டியது, அவர் கொடுக்கிற வெளிப்பாடு நான் பெற வேண்டியது, கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது. விடுதலையா இவர் கொடுப்பான விடுதலை கொடு ஆண்டவர், அவர்தான் சரணம் செய்தார், நான் கிடையாது. ஏன்? நான் எங்கோ மூலையிலே அழுக்கான வஸ்திரம் தரித்து புரண்டு கொண்டிருந்தவன அவருக்கு தெரிந்து கொண்டார். ஆனா நான் இப்படி போ எனக்கு என்ன ஆகுது, நான் அப்படி போ எனக்கு என்ன ஆகுது, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல வேண்டியது. அதனாலதான் அவர் சொல்றது நடக்கும். சாப்பிட்டா செத்து போயிடுவ, சாப்பிடாம இருந்தா உயிரோடு இருப்ப, வந்தா ஆசீர்வாதமா இருப்ப, வரலன்னா எப்படி போவேன்? நான் என் வாயால சொல்லுவேன். சொல்ல வேண்டியது எனக்கு கடமை. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கேன். சிலர் பாருங்க, கடவுள் பேசுவாரு, நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அங்க இங்க ஓடி அலைஞ்சி அப்படி இப்படி பார்த்து பயங்கரமான சம்பவம் வரும்போது தான் உட்கார்ந்து அழுவாங்க. பாரு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுளுடைய கிருபை. யோசித்து பாரு, தேவ பிள்ளைகளை உன் தலைமையில ஒரு சுமக்குது, என்னால சுமக்க முடியல. நம்ம பழகிறோமே, சகோதரனா இருக்கிறோமே, இதை கொஞ்ச நேரம் நீ தூக்கணும்னா நான் தூக்கின்னு வரலாம், வலுவை தூக்கின்னு வரலாம். உள்ளேக்கிற வியாதியை நான் சுமக்கணும். வலிய தாங்கினாதான் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். யோசித்து பாரு, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யார் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா வாசிங்க. 41:11. இதோ உண்மையில எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவாங்க. உன்னோட வழக்காடுகிறவங்க நாசமாயி ஒண்ணும் இல்லாம போவாங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் சொல்லல, இது உனக்கும் எனக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. உன் தலைமையில என் தலைமையில இருக்குது. உன்னை தொட்டா அவன் கெட்டான். அல்லேலூயா. இது ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. யாராருக்கு? திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர்களா நம்பி அவர் சரீரத்தில் ரத்தத்தை மானம் பண்ணுகிற நீ, அவர் சொல்லுகிற வார்த்தை சகலமும் கீழ்ப்படிந்து கொஞ்சத்துல உண்மை உள்ள மனிதனா, மகனா, மகளா என் தேவனை நீ இருப்பாயானா அவர் சொல்லுகிற இந்த வாக்கு தத்துவம், இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைஞ்சு கடவுளுடைய கிருபை உன்னோட வழக்காடுங்க நாசமாயி ஒண்ணு இல்லாத போயிடும். ஆனா நீ சின்ன வீட்டுல இருக்கலாம், வயசாகி போய் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாத இருக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம், நுனி நாட்டுல இங்கிலீஷ் பேசலாம், ஐ டோன்ட் நோ ராக்கோ இப்படி அப்படி எல்லாம் 1000 பாஷை பேசலாம், அது என்னென்னவோ செய்யலாம், சிகப்பா இருக்கலாம், பல கோடிக்கணக்கான கார்ல வரலாம். அவனை நீ தொட்ட ஏன்? அவர் எப்போ நம்மள வச்சுட்டாரு ஆசீர்வாதம். நம்மள எப்போ நாசமாயி ஒண்ணுமில்லாத போயிடுவேன். இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை, யாருக்கு இந்த வாக்கு தத்துவம்? யாருக்கு?
கொஞ்சத்துல உண்மை உள்ள மகளா நீ இருந்து கீழ்ப்பிடிந்து கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்டு நடக்கும் போது கர்த்தர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா வாசித்து கடந்து போவோம். 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் சொல்றாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னேன், சின்ன கூட்டமா உனக்காக அவர் நிற்கிறாரு, உனக்காக அவர் நிற்கிறாரு. யாக்கோபு என்னும் பூச்சியே, சின்ன பூச்சியா உன்னை நசிக்கலான்னு பாக்குறாங்களா? கொசு போல தொட்டு உன்னை அழிச்சலான்னு பாக்குறாங்களா? உன்னை போகும்போது வரும்போது முகத்தை பார்த்து ஒரு சுலுக்கு சுருக்கிட்டு போறாங்களா? அது நாசமா போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? என் தேவனுடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை கிட்ட வந்துதான் அது அழிய போகுது. உன்னை பார்த்து பார்த்து உன்னை பேசி பேசி உன்னை திட்டி திட்டி அது போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நடக்குதுன்னா ஆண்டவருக்கு டிக்கெட் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அது ஆணா இருக்கட்டும், அது பெண்ணா இருக்கட்டும், அவன் பெரிய ஆளா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கட்டும். ஏன்னா உனக்கும் எனக்கும் உலகத்துள்ள கத்தோலிப்பிள்ளை யாவருக்கும் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை இது. யாக்கோபு என்னும் பூச்சியை உன்னை நசிக்கலான்னு பாக்கலாம், பூச்சி போல சின்னதா இருக்கிற உன்னை வெச்சலான்னு பாக்கலாம். இல்ல 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 இல்ல, அவங்க கூட பெரிய தெய்வம் இருக்கிறாரு, பெரியவர் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார். எல்லாரும் 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 ஓ தேவ கிருபை எல்லாம் முழங்கால் படிக்கணும். எல்லாரும் 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 யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல விடமாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அண்ணான போல ஆலயத்தில் நான் ஜெபித்திடுவேன். அண்ணான போல நான் ஜெபித்திடுவேன். சந்தோஷமா போல நான் ஜெபித்திடுவேன். கிருபை நிறைந்த நல்லது பராக்கிரமசாலியே, இருக்கிற பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை அனுப்புறது நான் அல்லவா. நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கூடாத கூட கேட்ட யாவரையும் ஆசீர்வதி, பார்த்த யாவரையும் ஆசீர்வதி. உன் திருநாமம் ஒன்றே மகிமைப்படும். அடியேன மூடி மறைச்சு நீ பேசி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தாட்டுகிறன் தலைமண் துதி கன மகிமை உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை
அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் என்றென்றும் சதா காலங்களில் அடியோடு சகல கர்த்தருடையாவும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.